ஒன்று ஆண்டவருடைய பக்கம், இல்லை பிசாசின் பக்கம். அப்படிதான் நம்மளே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். இது போதும், நாமே தீர்மானிச்சிடறோம், இது போதும், வாரத்துக்கு ஒரு நாள் திருப்பலி எனக்கு போதும். நாம் எல்லாத்தையும் இது பண்ணிடுறோம். இல்லை பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் நமக்கு சொல்லி கொடுத்தது, இந்த ஆரம்பத்தை இதுவரை நாம் செய்த தவ முயற்சிகள் நல்லது, பக்தி முயற்சிகள் நல்லது, தினமும் ஆலயத்திற்கு போனது நல்லது. இது அப்படியே தொடரட்டும், அப்படியே தொடரட்டும். ஈஸ்டர் சண்டேவோட இது முடியக்கூடாது, ரெசரக்ஷன் சண்டேவோட முடியக்கூடாது, ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் சண்டே என்று சொல்லக்கூடாது. அதுக்கு நான் ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு பிறகு கொடுக்கிறேன். இந்த 7 வார்த்தைகள் முடிந்த பிறகு அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஏன் சொல்லக்கூடாது என்று. ரெசரக்ஷன் சண்டே, அந்த சண்டேக்கு பேர் என்ன தெரியுங்களா? ரெசரக்ஷன் சண்டே, ஈஸ்டர் சண்டே கிடையாது. ஆம் எனக்கு பிரியமானவர்களே, ஆக ஆண்டவர் அன்று இஸ்ரேல் மக்களை பார்த்து அவர்களுக்காக பரிதவித்து ஜெபித்த அதே ஜெபத்தை தான் இன்றளவும் நமக்காக பிதாவிடத்திலே செய்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னது போல் அந்த மக்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது, இனி அந்த கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இதுவரை நான் அப்படி இருந்துட்டேன்ப்பா, இனிமேல் உம்முடைய கொலைப்பழியில், உம்முடைய ரத்த பழியில் அப்பா எனக்கு பங்கு இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு பங்கு இருக்கக்கூடாதுப்பா, நான் உம்மை காட்டி கொடுக்கக்கூடாதுப்பா, நான் உம்மை சிலுவையில் அறையக்கூடாதுப்பா, நான் உமக்கு கைகளில் ஆணி கொடுக்கக்கூடாதுப்பா, நான் உமது கால்களில் ஆணி கொடுக்கக்கூடாதுப்பா, நான் உங்கள் உடம்புல கசையடிகளை கொடுக்கக்கூடாதுப்பா, நான் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே, நான் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே, நான் கொடுக்கக்கூடாது. உங்களது பார்வையில் பிரியம் இருக்கணும். நீங்கள் என்னை பார்க்கும்போது உங்களது பார்வையில் எனக்கு பிரியம் இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு நேசம் இருக்கணும். இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் நீங்க சொல்லணும் ஆண்டவரே. என்னை பார்த்து இவன் மேல நான் பிரியமா இருக்கிறேன், இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று எங்களை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே. நாங்கள் பாவத்தின் பக்கம் நாங்கள் போக மாட்டோம்ப்பா, பாவத்தின் பக்கம் நாங்கள் போகக்கூடாது. எங்கள் பலவீனத்தை எல்லாம் அப்படியே நாங்கள் திறந்து கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தை நான் திறந்து கொடுக்குறோம். உங்கள் முன்னாடி எங்கள் பலவீனத்தை நாங்கள் திறந்து கொடுக்குறோம் ராஜா. இதில் உமது மகிமை பூரணமாய் விளங்கட்டும். பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் எதை செய்ய வேண்டாம் என்று விரும்புகிறேன் அதையே நான் செய்கிறேன், அதையே நான் செய்கிறேன். இந்த பாரமுள்ள பாவமுள்ள சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவன் யார் என்று அவர் கேட்கிறார், பவுல் கேட்கிறார் ரோமேரிலே. இந்த பாவமான சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவர் யார் என்று அவர் பவுல் கேட்கிறார். அது போலதான் நாங்களும் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் நினைக்கிறோம், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த பலவீனத்தில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நமக்கு விரோதமான பாவம் எதையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதையே நாங்கள் திரும்ப திரும்ப செய்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது மீண்டும் 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 நாங்கள் உம்மை சிலுவையில் அறைகிறோம். உமக்கு கைகளில் ஆணிகளை கொடுக்கிறோம், கால்களில் ஆணிகளை கொடுக்கிறோம், கசையடிகளை கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் தான் பார்த்த மக்கள், நாங்கள் தான் பார்த்த மக்கள், நாங்கள் தான் பார்த்த மக்கள். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் இனிமேல் இந்த பாவத்தை செய்யக்கூடாது ராஜா, இந்த பாவத்தை நாங்கள் செய்யவே கூடாது. இந்த நாளோடு எல்லா பாவ பழக்கங்களிலிருந்து முழு விடுதலை, முழு விடுதலை, முழு விடுதலை, நீங்க கொடுக்கிற விடுதலை, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வருகிற விடுதலை ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வருகிற அந்த விடுதலை வேணும். பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து எங்களை மீட்டு கொள்ளுங்க. நீர் சொன்னது போல, இதோ பிசாசிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை, அவனுக்கு என்னோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, அவன் என் மேல் இனி குற்றம் சொல்ல முடியாது, குற்றம் சுமத்த முடியாது. ஏனெனில் நான் என் ஆண்டவர் சார்பாய் நிற்கிறேன், நான் என் ஆண்டவர் சார்பாய் நிற்கிறேன். தாவீது சொன்னார், இழுசூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் பயப்படேன், ஏனெனில் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னது போல
நம் சார்பாய் அவர் வந்து நின்றுட்டார்னா எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகமோ பிசாசோ எதுவும் நம்மை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்கக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீ சொன்ன இந்த சிலுவையில் நீ உதித்த அந்த முதல் வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்காக இந்த வார்த்தையை நீ உதித்திருக்கீங்க அப்பா. எல்லா பாவ பழக்கத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுங்க. இனி போதும், ஒருபோதும் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. அதிகமாய் உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், விவிலியம் வாசிக்கிறவர்களாய் மாறணும், உம்மை தேடுகிறவர்களாய் மாறணும், உம்மோடு உறவாடுகிறவர்களாய் மாறணும், உம்மோடு பேசுகிறவர்களாய் நாங்கள் மாறணும். ஆண்டவரே, உமக்கும் எமக்கும் இடையே எந்த பிளவும் இருக்கக்கூடாது, எந்த பிரிவும் இருக்கக்கூடாது, பாவம் திரையாய் நீக்கக்கூடாது. ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கணும், உம்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கணும். ஏசையா உம்மை தரிசித்தது போல, யோவான் உம்மை தரிசித்தது போல நாங்களும் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்க முடியும் ராஜா. நீர் உம்மை வெளிப்படுத்த நீர் சித்தமாயிருக்கிறீர். எங்களுடைய பாவமே தரையாயிருக்கிறது ஆண்டவரே. அந்த பாவ தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு எங்களுடைய வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அது கையை பிடிச்சு கொண்டு நாங்கள் நடக்கிறோம். எங்களை இனி நீங்க வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.